மொத்தம் 166 மரத்துல 39 மரம் தான் வந்து பாலை போட்டு இந்த மாதிரி இருக்கு சார். விவாஸ் இங்க பிரச்சனை ஏன் தென்னை மரம் காய்க்கணும்? விவாஸ் விவசாயிகளை தேடி பசுமை பூமி என்ற கான்செப்ட்ல அந்த விவசாயத்தை சிறந்து செய்து கொண்டிருக்கின்ற உயர் திரு ஐயா பாபு தாதன் சார் அவர்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பசுமை பூமி கலாய்வு நம்ம தோட்டத்துக்கு பண்றோம். இப்ப நம்ம நிக்கிறது இந்த கண்டெல்லாம் ஏறக்குறைய 4 வருஷத்துக்கு முன்னாடி பசுமை பூமியில தான் வாங்குனீங்க, அப்படிதானே? 18 அடிக்கு ஒண்ணு போட்டு மண்ணு வந்து கரிசல் மண். இதுல வந்து முந்தி வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நெல் விளைஞ்சிடம். நெல்லு இப்ப நெல்லு இருந்து தென்னையா மாறி ஏன் தென்னை போட்டு தென்னைக்கு மாறினீங்க? நெல்லுக்கு வந்து செலவு அதிகமா வரும் சார், அதனால பார்க்க முடியல. இப்ப தென்னையில என்னென்ன பிரச்சனைகள்? தென்னையில வந்து பாத்தீங்கன்னா 4.5 வருஷம் ஆச்சு சார். 4.5 வருஷம். ஆமா. இன்னும் வந்து மொத்தம் 166 மரத்துல 39 மரம் தான் வந்து பாலை போட்டு இந்த மாதிரி இருக்கு சார். 166 மரத்துல 39 மரம் தான் பாலை போட்டு இருக்கு. சின்ன கண்ணா வச்சீங்களா பெரிய கண்ணா? சின்ன கண்ணா வச்சோம் சார். சின்ன ஒரு 3 இலை 4 இலை பாக்கெட்டு கண்ணா. சரி, எப்படி நடவு செய்தீங்க? 3 குழி எடுத்து அதுல வந்து முந்தி வந்து வாழை போட்டலாம் சார். வாழை அறுவடை பண்ணிட்டு அதுல துண்டு வெட்டி பீஸா வெட்டி அதை உள்ள போட்டு 1 மந்த் தண்ணி விட்டு மக்க வச்சு அப்புறம் வந்து இலைகள் எல்லாம் போட்டு அதனால இந்த வளர்ச்சி தெரியுது. ஆமா சார். போட்டு அப்புறமா நீங்க சொன்ன மாதிரியா ஒரு அடிக்கு மண்ணை தனியா வச்சு மேல ஒரு அடி மண்ணை வந்து உள்ள போட்டு வாழை தண்டுல உள்ள போட்டு மக்க வச்சு அப்புறம் நட்டணும் சார். நட்டீங்க? ஆமா சார். நட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் ஏறக்குறைய 4.5 வருஷம் ஆகுதுன்னு சொல்றீங்க. நாங்க 2.5 to 3 வருஷத்துல பாலை வர சொன்னீங்க. இந்த மரம் எத்தனை வருஷத்துல பாலை வந்து? ஒரு 8 மாசம் இருக்கும் சார். ஆமா, இது வந்து ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. முதல் எத்தனை வருஷத்துல பால ஆரம்பிச்சிருச்சு? பால ஆரம்பிச்சு வந்து 3 வருஷம் வந்து. இதுக்கு வந்து தண்ணி எப்படி பாய்க்கிறீங்க? ட்ரிப் எத்தனை நாளைக்கு ஒரு? 1 வீக் சார். ஒரு வாரத்துக்கு ஒரு தண்ணி. ஆமா. இது வந்து ஒட்டு ரகம். ஆமா சார். சிரஞ்சி 1 என்பது குட்டை இன்று குட்டை ஒட்டு ரகம். காய் வந்து பெருசா வரணும். காய் இது வந்து இப்ப வந்திருக்கிறதே இது காயினுடைய தன்மை அல்ல. காய் வந்து 1 லிட்டர் தண்ணி இருக்கணும், மினிமம் 1/2 லிட்டர். 300 காய் காய்க்கணும். பாலை 2 மீட்டர் வரணும். ஏன் 2.5 வருஷத்துல காய்ப்புக்கு வர வேண்டிய மரங்கள் சிரஞ்சி 1ல தூர் பெருத்த மரங்கள் 6 மாதம் லேட்டா தான் வரும். சூறு ஸ்லிம்மா இருக்கிறது 2.5 வருஷத்துல வரும். அப்ப 2.5 to 3 வருஷத்துல எல்லா மரமும் வந்திருக்கும். அப்ப இது வரலன்னு சொன்னா இது ரகத்தினுடைய பிரச்சனையா இல்ல நம்ம பராமரிப்பினுடைய பிரச்சனையான்னு கேட்டா கண்டிப்பாக ரகத்தினுடைய பிரச்சனை கிடையாது. அப்ப இதுல என்ன பிரச்சனை? ஏன் தென்னை மரம் காய்க்கன்னு சொன்னா இதுல போசாக்கு பத்தல. நீங்க மீன் அமிலத்தை 15 ஒரு வாரத்துக்கு ஒருக்கா ட்ரிப்ல கொடுக்குறீங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா என்ன செய்யணும் என்பதை நான் இப்ப சொல்றேன். பாலை வாரதுக்கு 6 மாதம் ஆகும், காய் வெட்டுறதுக்கு 12 மாதம், 18 மாதம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இளநீக்கு கொடுங்க, மேக்சிமம் தேங்காய்க்கு இந்த ரகத்துக்களை கொடுக்காது. எருமச்சாணி இல்லாட்டி பசுஞ்சாணி 15 to 20 கிலோ சாணியை போடும். கண்டிப்பாக இதுக்கு நீங்க 5 கிலோ ஜிப்சம் எரிச்ச சாம்பல் கிடைச்சாலும் போடுங்க. சூப்பர் பாஸ்பேட் 2 கிலோ கொடுக்கணும். யூரியா 1 கிலோ கொடுக்கும். பொட்டாசு 1 கிலோ. இதை 6 மாதத்துக்கு ஒருக்கா இதுல விதைக்கணும். மீன் அமிலம் தயாரிக்கிறதோடவும் மீன் கழிவுகளை ஒரு 50 கிலோ 100 கிலோ மீனை வாங்கி தென்னை மரத்துக்குள்ள தண்ணி பாயும் போது ஒரு குழி எடுத்து மேலோட்டமா போடுங்க. கெமிக்கல்ல தான் யூரியா இருக்கு, பொட்டாஸ் சூப்பர் இருக்கான்னு கேட்டா கிடையாது. மண்ணிலை இருக்கு. எப்படி? சனப்பு போடுங்க, தக்க பூண்டை போடுங்க. இத சுத்தி வேர் முடிச்சு தாவரங்க நைட்ரஜனை கிரகிச்சு கொடுக்கும். 2 மீட்டர் பாலை வரணும், 18 மட்டைகள் வரணும், 200 to 300 காய்கள் காய்க்கிறது விவசாயிகள் கண்கொள்ளா காட்சிகளா பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா 1/2 கிலோ மெக்னீசியம். தென்னைக்கு உப்பு சத்து தேவை, சோடியம் குளோரைடு. தண்ணி மண்ணு அருமையான மண்ணு, ஆனா தலைச்சத்து இல்லை. மண்ணு வந்து கிளே செயலா இருக்கு, அதனால வந்து வேரோட்டம் தடைப்படுது, அதனால வந்து காய்க்கவில்லை. அப்புறம் ஒரு சந்தேகம் எனக்கு இருந்தது. அப்ப அடுத்து அவருடைய டவுட் மண்ணு சரியில்லைன்னு. மண்ணு சரியில்லாட்டி இப்படி வளர்ந்துருக்குமா? அப்ப மண்ணும் நல்லா இருக்கு, புள்ளையும் நல்லா இருக்கு சார். அங்குச உப்புன்னு சொல்றீங்களா சார்? அங்குச உப்பும் நம்ம சோடியம் குளோரைடு சோத்து உப்பு எல்லாம் ஒண்ணுதானா சார்? மேல மட்டை இருக்குல்ல, 1 கிலோ அங்குச உப்பு, சாம்பல் 1 கிலோ, மஞ்சள் தூள் 10 கிராம், பெருங்காயம் 10 to 20 கிராம் உள்ள போடுறோம் சார். மட்டை இடுக்கல மட்டை மீச்சு விட்டு உள்ள போடுறோம். இது எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா பண்றீங்க? இது 6 மாசம் வருது சார். பண்ணி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா உங்களுக்கு? இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல சார்.
இல்ல பண்டுகளுடைய பாதிப்பு பண்டுகளும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சிருக்கு. அது ரொம்ப இருந்தது, இது போடவும் குறைஞ்சிருக்கு சார். குறைஞ்சிருக்கு. இப்ப சார் உங்களுடைய கேள்வி அங்குசம் உப்புக்கும் சாதா உப்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேக்குறீங்க, அப்படிதானே? அங்குசத்துக்கும் கல் உப்புக்கும் உள்ள வித்தியாசம் வெள்ளை உப்புக்கு, வெள்ளை உப்புல இருக்கிறது சோடியமும் குளோரினும் கொஞ்சம் மெக்னீசியம் கலந்து இருக்கும். அங்குசம் என்பது யானையினுடைய பாகன், யானையை கட்டுப்படுத்துறதுக்கு ஒண்ணு வச்சிருப்போம். 1 கிலோ கம்பியை வச்சுக்கிட்டு 1.5 டன் யானையை கட்டுப்படுத்துறது அங்குசம், யானை பாகன் அல்ல. அதே மாதிரி அங்குசம் என்பது சோடியமும் இருக்கும், குளோரினும் இருக்கும், கால்சியம், மெக்னீசியம், பொட்டாசு, இத கார்பனேட்டு, பைகார்பனேட்டு எல்லா சத்துக்களும் இருக்கும். அத மட்டை இடுக்குகள்ல சாம்பலோடையோ மணலோடையோ இல்ல வெறும் அங்குசத்தையோ இல்ல பெருங்காயத்தை கலந்து போட்டா வண்டுகளை சாதா உப்பு போடுறதை விட பல மடங்கு இது கட்டுப்படுத்தும். 1. 2வது புது பாலைகளை உருவாக்கும், குறும்பை உதிர்தலை தடுக்கும், வெள்ளைப்பூச்சி, காண்டாமிருக வண்டு, வாட நோய், வேரழுகல் பிரச்சனை, வேற என்ன எலி, மரநாய் எல்லாத்துக்கும் பய உணர்வுகளை ஊட்டிரும், எதிர்ப்பு திறனை கூட்டும். அப்ப அங்குசம் என்பது தங்கத்துக்கும் பித்தனையில எது முதன்மையானதுன்னு கேட்டா நம்முடைய தங்கத்தை தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். அதே மாதிரி அங்குசம் ஒரு விவசாயினுடைய தென்னை மரங்களுடைய ஒரு பாதுகாவலன் தான் அங்குசம். அப்ப பல மடங்கு சத்துக்களை இருக்கு. பார்க்கிறதுக்கு இது வெள்ளையா இருக்காது, இது ஒரு இந்து உப்பு கலர்ல இருக்கும். இது நம்ம பசுமை பூமியால் விவசாயிகளுக்காக மேம்படுத்தி குறைஞ்ச செலவுல மரம் சுத்தம் பண்றதுக்குள்ள ஆட்கள், களை எடுக்கிறது, அப்பவே மட்டை இடுக்கலை போடுறது, மரநாயகளை விரட்டுறது, எலிகளை பிடிக்கிறது, இத மாதிரிப்பட்ட களப்பலிகள், தென்னகண்டு போடுறது, அலைன்மெண்ட் பார்க்கறது, எல்லா வேலையும் பசுமை பூமி செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கு. அங்குசத்துக்கு இதுக்குள்ள வித்தியாசம். இதுவே மருந்தே உணவு. ஒரு செடி வளரணும் அப்படின்னா 16 வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள், பேரூட்டச்சத்துக்கள், கனிம ஊட்டச்சத்துக்கள், வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும். இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பு உரம். இதில் எலும்பு மச்சை, மீன் உரம், வேப்பம் புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, கடல் பாசி, ஹியூமிக் ஆசிட், பல்விக் ஆசிட், பயோபொட்டாஷ், கோடியேறு, அக்ரிலைம், ஆமணக்கு புண்ணாக்கு, இயற்கை முறையில் பேரூட்டச்சத்துக்கள், 2ஆம் நிலை சத்துக்கள், பயிர் வளர்ச்சி ஊக்கிகள், அஸ்கார்பிக் ஆசிட், அமினோ அமிலம், தாதுப்புக்கள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது. இதை வாழை, ரப்பர், காப்பி, நெல்லி, தேயிலை, பூச்செடிகள், நிலக்கடலை, பாக்கு, காய்கறிகள், தென்னை, ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம். இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது 1 ஏக்கருக்கு 50 to 100 கிலோ வரை பயன்படுத்தலாம். தென்னைக்கு 1 வருடத்திற்கு 5 கிலோவாக 4 தடவை பிரித்து கொடுக்க வேண்டும். இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர் வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது. தென்னையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. வாங்கி பயன்படுத்துவீர், அதிக மகசூலை பெறுவீர்.